அன்பு நெஞ்சங்களுக்கு தீராப்பசி சேனலின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, கறிப்பலா. இந்த பலாலேருந்து ஒரு ஃப்ரை பார்க்க போகிறோம். கறிப்பலா 65. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, முதல்ல இந்த கறிப்பலா வாங்கிக்கணும். இது பார்த்தீங்க அப்படின்னா மேலே தோல், கடினமான தோலோடு இருக்கும். பலாப்பழம் மாதிரியே தான், ஆனால் இது ஒரு தனி ரகம், பிரெட் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம இதை. இந்த பலா காயை வாங்கிட்டு சிறு சிறு துண்டுகளாக நம்ம கட் பண்ணிக்கணும். இதை கட் பண்ணும்போது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா, கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கணும். ஏன் அப்படின்னாக்கா, பலாப்பழம் போலவே இதுலேயும் பால் வடியும், மேலேயும் அந்த முள்ளாக சின்னதாக இருக்கும். அப்போ இந்த பால் கையில் ஒட்டாமல் இருக்கணும் அப்படின்னா கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி நம்ம கட் பண்ணிக்கணும். ஸோ இப்படி பண்ணும்போது கையில் அந்த பிசுபிசுப்பு தன்மை இருக்காது. இந்த பலாவை அடிக்கடி நம்ம சமையலில் சேர்த்துறதுனால என்ன நன்மை அப்படின்னாக்கா, நிறைய நுண்ணூட்டச்சத்துக்கள் இந்த காயில் இருக்குது. இன்னொன்று, செரிமான பிரச்சனையை சரி பண்ணக்கூடிய ஒரு குணமும் இதில் இருக்குது. அதனால் அடிக்கடி உணவில் இந்த கறிப்பலாவை சேர்த்துக்கலாம். அசைவ உணவுகள் சமைக்கிற எல்லாருக்குமே, அசைவ உணவுகள் பிடிக்காதவங்களுக்கு கூட அதே சுவையில் இந்த பலாவை சமைச்சு கொடுக்கும்போது அனைவருக்கும் பிடிக்கும். இன்னும் எஸ்பெஷலி சொல்லப்போனால் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடித்த உணவாக இது இருக்கும். இது செய்ய என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த கறிப்பலா மீடியம் சைஸ் ஒன்று இப்போ எல்லா மார்க்கெட்லேயுமே கிடைக்குது. இதை ஒன்று எடுத்துக்கலாம். அப்புறம் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் பேஸ்ட் கொஞ்சம் வேணும். இதை தவிர்த்து நிறத்துக்காக நம்ம காஷ்மீர் சில்லி பவுடர் அல்லது மிளகாய் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கறிப்பலாவை நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் போது மஞ்சத்தூள், உப்பு போட்டு அதை ஒரு ஆஃப் பாயில் மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்படி பண்ணும்போது ஒரே ஒரு தடவை ஆயிலில் போட்டு எடுத்தோம்னா நமக்கு நல்ல கிறிஸ்பியாக கிடைச்சிடும், கருகாமல் கிடைக்கும் நமக்கு. ஸோ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு இதை வேக வச்சு வடித்து எடுத்துக்கலாம். முன்னமே சொன்னது போல் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் இதை பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த பேஸ்ட்டு தான் இந்த 65 கறிப்பலா 65க்கு மணத்தை கொடுக்கக்கூடியது, சுவையை கொடுக்கக்கூடியது. நல்ல ரெட் கலரில் வேணும் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ் கலர்ஸ் எதுவும் போட வேண்டாம். காஷ்மீரி சில்லி பவுடர் இருக்கு இல்லையா, அது அல்லது இந்த மிளகாயை பேஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது எல்லாத்தையும் மேரினேட் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே ரெஸ்ட்டில் ஃப்ரிட்ஜில் விட்டுட்டிங்க அப்படின்னா எல்லாமே செட் ஆகிடும். வேணும்னா கொஞ்சம் போது கார்ன்ஃப்ளவர் அல்லது அரிசி மாவு இந்த பேஸ்ட்டோடு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ரெட்டிஷாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர்ஸும் நம்ம ஆட் பண்ணல, வெறுமனே இந்த காஷ்மீரி சில்லியும் நம்ம அரைச்ச மசாலா மட்டும்தான். ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பக்காவான கலர் நமக்கு கொடுத்துருக்கு. ஸோ நம்ம எப்பயும் போல் ரீஃபைண்ட் ஆயில் ஒரு கடாயில் விட்டு அதை மிதமான சூட்டில் வச்சுக்க போகிறோம். இப்போ எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கறிப்பலா துண்டுகளை அதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இதோட கிறிஸ்பினஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம சோள மாவை ஆட் பண்ணதுனால நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் சுவை வேணும் அப்படின்னா ஆஃப் லெமனும் அந்த பேஸ்ட்டோட கலந்து பயன்படுத்திக்கலாம். லைட்டான புளிப்பு சுவையோடு இருக்கும். இது இப்போ எண்ணெயெல்லாம் இழுக்காது, அவ்வளவா எண்ணெய் இழுக்காது. ஸோ நம்ம அரிகரண்டையில் எடுத்து இதை ஒரு 2 நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா நல்ல கிறிஸ்பியான பலா 65 தயார். எல்லா விதமான சாம்பார், குழம்பு, ரசம் அனைத்துக்கும் இதை தொட்டுக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு இது, சரிங்களா? ஸோ இது போல் நீங்கள் உங்களோட அன்றாட சமையல்களில் நம்ம காய்கறிகளை, நாட்டு காய்கறிகளை சேர்த்தும்போது பெரும்பாலான நம்மளுடைய சத்து குறைபாடு நீங்கிடும். நம்ம வழக்கமாக சேனக்கிழங்கு, சேப்பக்கிழங்குல பண்ணுவோம். அதுக்கு பதிலாக ஒரு வித்தியாசமான முயற்சியாக இந்த கறிப்பலா 65 நம்ம செஞ்சு பார்க்கலாம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு பிடித்த உணவாக இருக்கும் இது. நீங்கள் இதை சர்வ் பண்ணும்போது ஒரு ஸ்மால் ஆனியன் பீஸோடு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நல்ல ஒரு அப்படைசராக இருக்கும். இது நமக்கும் கண்டிப்பாக இந்த கறிப்பலா 65 நம்ம சமைப்போம், குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் கொடுப்போம். வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கு அப்படின்னாக்கா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு பதிவில் நம்ம சந்திப்போம். வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. தீராப்பசி உணவும் மருந்தும்.